மக்களே, இதுவரைக்கும் பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் 9 ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முதல் எக்கச்சக்கமான விடயங்கள் போய்கொண்டிருக்கு. அது நேத்து நைட்ல இருந்தே வந்துட்டு இப்ப ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள் அவங்களுடைய அந்த சம்பவம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சம்பவமா இருக்கட்டும், வேறு சில போட்டியாளர்கள் பண்ண விடயங்களா இருக்கட்டும், நேத்து நைட்ல இருந்தே அப்டேட் வர ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல விடயங்கள், வீடு பற்றின விடயம், ஜக்கூசி அப்படின்ற ஒரு விடயம், ஸோ அனிமல்ஸ் வர்சஸ் பேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு விடயம், இதெல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற விடயங்கள் வெளியில வருது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஓவியா மேம் அவர்கள் ஒரு பக்கம் நம்மளுடைய விஜயை ஆக்டர் விஜயை வச்சு செஞ்சு கொண்டிருக்காங்க. செருப்படினா தரமான செருப்படி ஓவியா மேம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தொடர்பாக சில விடயம் ஒரு மறைமுகமா போட்டிருந்தாங்க. சரி, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு பக்கம் நம்மளுடைய அசீம் அண்ணா அவர்கள், அவரும் தரமா இந்த நடிகர் விஜயை கவனிச்சு கொண்டிருக்காரு. அடினா மரண அடி கொடுத்து கொண்டிருக்காரு. மக்கள் நாயகன் பிக் பாஸ் சீசன் 6 டைட்டில் வின்னர் எப்படி இருப்பார் அப்படி என்பதை நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தோம். வெளியிலையும் அசீம் அண்ணா அவர்களுடைய தரமான சம்பவங்கள் இந்த துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் அந்த போலியா நடிப்பவர்களுக்கும் அவர் கொடுக்கறத பார்க்கல சந்தோஷமா இருக்கு. இப்ப அசீம் அண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் ஜனனி அசோக்குமார் மேம் அவர்களை பத்தி சில விடயங்களை சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமே இன்னும் சுவாரஸ்யமா இந்த ஷோ ஆரம்பிக்கும் முதலே வெளியிலையும் உள்ளுக்குள்ளையும் இப்படியான விடயங்கள் நடக்கிறத பார்க்கக்குள்ள நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச அப்டேட்ஸை உங்க கூட சொல்றோம். இது வரைக்கும் வீட்டுக்குள்ள போயிருக்கிற போட்டியாளர்கள் பற்றிய விவரத்தையும் சொல்லிடுறோம். சரிங்களா? ஷூட் போய்கொண்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. டானிஸ் வியூ என்னுடைய முதலாவது சேனல், டானிஸ் வாய்ஸ் என்னுடைய மூணாவது சேனல், அதுலேயும் தொடர்ந்து பிக் பாஸோட அப்டேட்ஸ் வரும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அதுலேயும் இன்னைக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருங்க, முடிஞ்சா அதையும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ஓட கான்செப்ட். போன முறை கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த முறை அனிமல்ஸ் வர்சஸ் பேர்ட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஏதோ பண்றாங்க. சரிங்களா? ஆனா முக்கியமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, இந்த முறை லக்ஸரியான ஒரு ஹவுஸ் சில பேருக்கு, அதான் அந்த அனிமல் வர்சஸ் பேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த கான்செப்ட்ல சில பேருக்கு லக்ஸரி வாழ்க்கை, சில பேருக்கு நடுத்தர வாழ்க்கை அப்படின்றது வெளியில வர்ற தகவல். நடுவில் கொமனா ஒரு ஹாலு, கிச்சனு அப்படியான விடயங்கள், வெளியில பெரிய ஸ்விம்மிங் பூலு, பெரிய கார்டனு, அதுவும் பெட்ரூம்ல இருந்து டைரக்டா போனா ஸ்விமிங் பூல், அதுவும் பெட்ரூமுக்குள்ள அந்த பாத் இருக்குல்ல, சின்ன பாத், ஜக்கூசி என்னுவாங்க. இந்த ஃபாரின் ஹோட்டல்கள் எல்லாம் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் அந்த பெட்ரூமுக்கு பக்கத்திலே வச்சிருப்பாங்க. அது நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஹிந்தி பிக் பாஸ்ல ஹாலுக்குள்ளே வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ்ல இப்படி வரைக்குள்ள சிறப்பா இருக்கு. சரிங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் ஃபாரினர்ஸையும் இல்ல ஹிந்திக்காரங்களையும் அவங்களோட ஷோவை நம்ம வியந்து பார்க்கறது, நம்மளோட ஷோவை அவங்கள வியந்து பார்க்க வைக்கணும் இல்ல. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படி பிரம்மாண்டங்கள் கொண்டு வந்தது இந்த சீசன் 9ல. அது ஒரு எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த சீசன் தரமா இருக்கும் அப்படி என்பதுல எந்த விதமான டவுட்டும் வேணாம். ஸோ வீடு பிக் பாஸ் சீசன் 6 போல கிராண்டா பெருசா, அதே நேரத்தில் கலர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஐ லோகோ, பெண்களுக்குரிய அந்த ஒரு என்ன சொல்லலாம், பிங்கு, அந்த ஒரு வெண்மை ஐ லோகோ பார்த்தோன்னே பெண்கள் தான் ஞாபகம் வரும். ஸோ அப்போ அந்த லக்ஸரியான இடத்தோட கலர்ஸ் வடிவமைப்புகள் பிங்கு, ஒயிட்டு அப்படியான கலர்ஸ் தான் இருந்திருக்கு. வீட்டோட ஸ்டைல் பிக் பாஸ் சீசன் 6ஓட வீட்டை மாதிரி அப்படின்றது கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா? இது வீடு பற்றியது. அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய காணொலி இப்போ வைரல் ஆச்சு. யாரோ ஃபோன்ல இருந்து எடுத்து போட்டு அனுப்பியிருக்காங்க. அவர் அந்த ஷூட்டிங் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அந்த வீடியோக்களை, அதுலயே அந்த ரூமை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. கூகுள் இட்டு பாருங்க, அது வரும். சரிங்களா? ஓகே, இது ஒரு அப்டேட். இது வீட்டுக்குள்ள நடக்கிறபடியா. வெளியில என்ன அப்படின்னா, இதை விட தரமான சம்பவம் போகுது. ஓவியா மேம் அவர்கள் விஜய இந்த ஓட அடிப்பாங்க அப்படின்வாங்கல்ல, தலைவி வேற மாதிரி வச்சு செய்யறாங்க. சரிங்களா? அந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா ஓவியா மாதிரி இருக்கணும். அந்த அந்த கெத்து, அந்த இது வேற மாதிரி. மக்களே, ஆல்வேஸ் ரியல். பிக் பாஸ்ல எப்படி சக்தி அவர்களை கேள்வி கேட்டாங்களோ, ஓட விட்டாங்களோ, எங்க அடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களோ, அதே போல ஓவியா மேம் அவர்கள் இந்த விஜயையும் விஜயோட பொடி பசங்களையும் ஓட விடுறது, கதற விடுறது சிறப்பா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கீங்களா, இந்த அவங்களுடைய ப்ரொஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உமேர் அவர்களுடைய போட்டோ போட்டிருக்காங்க. அதுல மறைமுகமா ஏதோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
அதே நேரத்தில் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் சீசன் 1ல இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் லாங் டைம்ல சீசன் 1ல போன சீசன் 2 3 அப்படியான போட்டியாளர்களோட ஆர்மி பேச்சஸ் கண்டினியூ ஆகுதுன்னா அது ஓவியா மேம் அவர்களுக்கு மட்டும்தான் கிட்டத்தட்ட 9 வருஷமா. ஸோ அப்போ அந்த பேச்சஸ்ல நிறைய ஓவியா மேம் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து இந்த வாட்டி கொமனா வந்து பார்க்கக்குள்ள 2-3 பேரோட பேரை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒன்று உமேர் அவர்கள், ஜனனி அசோக்குமார் அவர்கள், சிந்தியா வினோலின் அவர்கள். இந்த 3 பேருக்குமே அவங்களுடைய ஆதரவு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க. சில பேர் வந்து பேச்சஸோட நேம மாற்ற இருக்கும். இப்போ ஜனனி ஆர்மி, ஜனனி அசோக் ஆர்மி, உமேர் ஆர்மி, சிந்தியா ஆர்மி அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சில அசீமண்ணா அவர்களுடைய ரசிகர்கள் நாங்கள் ஜனனிக்கு சப்போர்ட், ஜனனி அசோக்குமார் அவங்களுக்கு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இப்போ முடிவெடுத்துட்டாங்க. ஸோ இது நல்லா இருக்கு மக்களே, சரியா? இதைத்தான் பிக் பாஸ் டீம் எதிர்பார்த்தார்கள். அவங்க பிரம்மாண்டமா அதை பப்ளிசிட்டி படுத்தாம ஒரு ப்ரொமோஷன் பண்ணாம மக்களையே இப்படி பேச வச்சாங்க பாருங்க, சிறப்பா இருக்கு. புலி பதுங்கினது பாயிரத்துக்கு தான் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் போன போட்டியாளர்கள் அப்படின்ற இதுல சில பேரோட பெயர்கள் வந்திருக்கு. அதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க கொரியாக்காரன் மாதிரி இருப்பாரு. கொரியனுக்கும் இவருக்கும், கொரியன் நாட்டுக்கும், கொரியன்ன்றது லாங்குவேஜா நாடா? கொரியா நாடு இல்லை, சைனா வரல, ஓகே கொரியான் இருக்குல்ல, ஓகே. அப்போ பார்க்க கொரியாக்காரன் மாதிரியே இருப்பார். இந்த கொரியன் டிராமாஸில் வர்ற அந்த ஹீரோஸ் மாதிரியே இருப்பார். அதன் மூலமே அவர் பிரபலம் ஆயிட்டாரு. 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சோஷியல் மீடியாவில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருடைய பேர் கார்த்திகேயன். இது இன்னொரு டிஃப்ரெண்டாக இருக்கும். பார்க்க வெள்ளக்காரன் மாதிரி இருப்பார், ஆனால் நம்ம ஆளு தமிழ் பேசினா இப்படி இருக்கும். அது பிக் பாஸில் 105 ஆட்டத்தில் சிறப்பாக இருக்கும்ல. ஸோ இவரே உள்ள போயிருக்கார் அப்படின்றது ஒரு அப்டேட். கார்த்திகேயன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமி, வைஷாலி கெமி, குக் வித் கோமாளி கெமி. இவங்க வந்து ஜீ தமிழ் ஒரு ஷோல இருந்தாங்க, அதை விட்டுட்டு இங்க வந்திருக்காங்க அப்படின்ற கதை. அதை விட்டுட்டு இங்க வர்றாங்க. அப்போ ஒரு வேளை லாங் டைம் கான்ட்ராக்டா இருக்குமோ? சரி பார்ப்போம். ஸோ அப்படியும் இருக்கு மக்களே. சரி, அப்ப வைஷாலி கெமி அவர்கள், ஸோ அவங்களும் உள்ள போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜனனி அசோக்குமார் மேம் அவர்கள், டான்சர் ரம்யா யோ அவர்கள், அரோரா சின்க்ளியர் அவர்கள், ரோஷன் அவர்கள், ஆதிரை அவர்கள், பிரவீன் காந்தி. இந்த நபர் தான் மக்களே அதிகமாக விஜய்க்கு சொம்பு தூக்கி கொண்டிருக்காரு சோஷியல் மீடியாவில். தப்பாலாம் கேட்கிறாரு. 41 பேரோட வாழ்க்கை விஜயால போயிருக்கு, உயிர் போயிருக்கு. ஸ்டில் வந்து இவருக்கு 50+ ஏஜ் நினைக்கிறேன். ஸ்டில் விஜய்க்கு இந்த பொடி பசங்க மாதிரி, ஸ்கூல் பசங்க மாதிரி விஜய்னு கத்தி கொண்டிருக்காரு. ஸோ இவர் வராரு, இவர் ஃபர்ஸ்ட் வெளியில் அனுப்பணும்ன்றதான் மக்களோட விருப்பம். ஸோ இவரும் உள்ள போயிருக்கார் அப்படின்றதான் தகவல், சரிங்களா? இவரை தாண்டி வியானா, சுபிக்ஷா இவங்களும் உள்ள போயிருக்காங்க அப்படின்றதான் கிடைக்கப்பெற்ற தகவல். ஆக மொத்தத்தில் 2 4 6 8 9 10 போட்டியாளர்கள் இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கன்ஃபார்மா போயிட்டாங்க அப்படின்றதான், சரிங்களா? திரும்பவும் ஒருக்கா பேரை சொல்றேன். இந்த கொரியன் கார்த்திகேயன் 1, 2 பிரவீன் காந்தி, 3 ஆதிரை, 4 ரோசன், 5 அரோரா சின்க்ளையர், 6 ரம்யா ஜோ, 7 ஜனனி அசோக், 8 வியானா, 9 சுபிக்ஷா, 10 வந்து வைஷாலி கெமி. 10 போட்டியாளர்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 8-10 போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ள போக இருக்காங்க. 6 வைல்ட் கார்டு என்ட்ரி வரும். ஸோ இந்த 6 வைல்ட் கார்டு என்ட்ரி இல்லையா, இல்லை இனிமேல் போயிருக்கிற போட்டியாளர்களையா, இலங்கை போட்டியாளர்கள் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு நான் தான், சரிங்களா? ஏன்னா அப்பதான் இப்போ ஒரு கொரியன் போல இருக்காரு, ஆனா தமிழரு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ் வருது இல்ல. நம்ம ஒரு ஏதோ புதுசா பார்க்க போறோம், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண போறோம், நமக்கு பிடிச்ச ஷோல 105 நாட்கள் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது இல்ல. அதை விட இப்ப வெளிநாட்டு போட்டியாளர்கள் இலங்கை, மலேசியா, கனடா அப்படியான நாடுகள் இருந்து வரைக்குள்ள அது இன்னும் வேற லெவல்ல பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு ஹாப்பியா இருக்கும். ஷோக்கும் டிஆர்பி ஆளும் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்றத அப்டேட் கிடைக்க நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. தொடர்ந்து அப்டேட் வரும். நான் லைவ்ல அடிக்கடி வருவேன். வரும்போது நீங்களும் அந்த லைவ்ல ஜாயின் பண்ணுங்க, கேள்விகளுக்கு கேளுங்க, பதில் சொல்லலாம், சரிங்களா? நன்றி.